அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கு இரண்டு விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்று வந்து மாநில அரசியல், இன்னொன்று வந்து ஜியோ பாலிடிக்ஸ். கூடவே ஒரு புத்தக அறிமுகமும் இருக்கின்றது. முதல்ல மாநில அரசியல். இந்த தனியார் பள்ளிகளின் சங்கம், அந்த நிர்வாகி வந்து இந்த மாதிரி தனியார் பள்ளிகள் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க அரசு பள்ளிகளுக்கு உதவுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு கல்வி அமைச்சர் வந்து நன்றி தெரிவிக்கின்றார். இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பத்திரிகைகளில் செய்தியாக வருகின்றது. அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, தனியார் பள்ளிகள் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும், இந்த மாதிரியான செய்தி வருகின்றது. இது வந்து ஏராளமான கேள்விகளை எழுப்புகின்றது. அண்ணாமலை அவர்கள் இது குறித்து முதல்ல கேட்குறாரு. இது மாதிரி 44,000 கோடி கல்வித்துறைக்கு பட்ஜெட் போடுறீங்க, அந்த காசெல்லாம் எங்கே போகுது? தனியார் பள்ளிகள் உதவி பண்ணி தான் அரசு பள்ளிகளை முன்னேற்ற வேண்டுமா? அப்படின்னா தனியார் பள்ளிகள் அவங்க ஃபீஸை குறைச்சாலே ஏராளமான மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களும் இருக்காங்க, அதே சமயத்தில் தனியார் பள்ளிகளில் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. இந்த ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான், எல்லாருக்குமே தெரியுது, கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. அப்போது அந்த ஃபீஸை குறைச்சாலே நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இதில் இந்த தத்தெடுப்பது அப்படின்ற வார்த்தை, இதுக்கு தனியார் பள்ளிகள் சங்கம் அவங்க என்ன சொல்கிறாங்க, தத்தெடுப்பதுன்னு நாங்கள் சொல்லலை, எங்களுடைய அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ஃபண்டுலேருந்து நாங்கள் வந்து உதவி செய்கிறோம், இப்படித்தான் சொன்னோம் அப்படின்னு இருக்காங்க. திமுக தரப்பிலிருந்து விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உடனே பாஜகலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை எடுத்து போட்டு பாருங்கள், இதில் இந்த தத்தெடுப்பது அப்படின்ற வார்த்தை இருக்குது, இதைத்தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு இருக்காங்க. சரிங்க, இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்களுக்குள்ள நடக்கின்ற ஆர்கியூமெண்ட்ஸ். ஆனால் வடிவேலு ஒரு படத்தில் சொல்லார் பாருங்க, இதுக்கு மட்டும் கத்துதா இந்த பல்லி அப்படின்னு. அந்த மாதிரி தோழர்கள் கபால்னு களத்தில் குதிச்சது தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கின்றது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது அரசு பள்ளிகளை நீங்கள் தனியாருக்கு தாரை வார்த்து விடுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோழர்கள் ரொம்ப கோபாவேசமாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார்கள். இது வந்து புதிய கல்விக் கொள்கையை சார்ந்து இருக்கின்றது அப்படின்னு. புதிய கல்விக் கொள்கையில் ஒரு ஷரத்து இருக்குது அப்படின்றது சில பேர் சுட்டி காமிச்சிருக்காங்க. அதாவது தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், இந்த இவங்க அங்கே போய் என்னன்னு பார்க்குறது, அவங்க என்னன்னு பார்க்குறது, இதில் நல்ல பாலிசி, இல்லை வழிமுறைகள் ஏதாவது இருந்தால் கற்றுக்கிறது, இப்படின்ற மாதிரிலாம் சில சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அதற்கு பிறகு இந்த மாதிரி தத்தெடுப்பது அப்படின்றது இல்லை அப்படின்ற விளக்கமெல்லாம் வந்த பிறகு டோலர்கள் ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, செய்தி பத்திரிகைகளில் இந்த மாதிரி செய்தி வந்தது, அதனால தான் இந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னுடைய கேள்வி என்னென்னா, செய்தி பத்திரிகைகளில் இது மட்டும் தானா வருது? ஏராளமான செய்திகள் வருகின்றன. ஈவன் இந்த சமீபத்தில் தமிழகமே பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு வன்முறை சம்பவம், இதை பற்றின செய்தி ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லை? இது வரைக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ணாத டோலர்ஸ் இந்த விஷயத்துக்கு மட்டும் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் வந்து நமக்கு ஒரு பெரிய கேள்வியை உருவாக்கியது. சரி, இந்த விஷயத்தை கொஞ்சம் அப்படியே ஓரங்கட்டிட்டு இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளுக்கு எந்த விதத்தில் உதவ முடியும், இந்த விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அரசியல்வாதிகள் பண்ணட்டும், ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஏராளமான சிக்கல்கள் அதை வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை வந்து பார்த்துருவோம். அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவங்க வந்து அவர்களுடைய நிகர லாபத்தில் லாஸ்ட் 3 years அதில் வந்து 2% மக்களுக்காக, அவர்கள் எந்த பகுதியில் இருக்காங்களோ அந்த பகுதி மக்களுக்காக செலவிட வேண்டும் அப்படின்றத ஒரு சட்டமாகவே ஆக்கிவிட்டார்கள். யார் யாரெல்லாம் இந்த கிரைட்டீரியாவில் வருவாங்க அப்படின்னு சொன்னால், 500 கோடி அந்த அவர்களுடைய மதிப்பு இருக்கணும், இல்லைன்னா 1000 கோடி டர்ன் ஓவர் இருக்கணும், அதுவும் இல்லைன்னா 5 கோடி ரூபாய் நிகர லாபம் வந்திருந்தால் அவங்க வந்து இந்த சட்டத்துக்கு வரம்பிற்குள் வருவார்கள். அவங்க அந்த 2% கட்டாயம் செலவு செய்ய வேண்டும். இதுதான் அந்த சட்டம். இப்போ கேள்வி என்னன்னா, கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து சேவை நிறுவனங்கள் அப்படின்னு நாம் இவ்வளோ நாளாக நம்பிட்டு இருந்தோம். கல்வி வந்து ஒரு சேவை, கல்வி தந்தைகள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவும் கார்ப்பரேட் நிறுவனமா? லாபம்லாம் வருதா? இது ஆச்சரியமா இருக்குல்ல எல்லாருக்குமே. டோலர்கள் பொங்கினதை விட இது பெரிய ஆச்சரியமா இருக்கு. சரி, அடுத்தது தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன விதமான உதவி? இப்போ சிஎஸ்ஆர் ஃபண்டுலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு தனியார் பள்ளிகள்லேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளுக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. இல்லைங்க, நமக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால்
இல்லை, இது இப்படி சொல்லிட்டெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு லாபம் இருக்குது, அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுலேருந்து நாங்கள் செலவு பண்ண போகிறோம், இது சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரைட் டு எஜுகேஷன் ஒன்று இருக்குதுங்க. அதாவது ஏழை எளிய மாணவர்கள் அவர்களும் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்களில் கல்வி கற்பதற்கான சட்டம் அது. அந்த சட்டத்தில் எவ்வளோ பேரை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரியே நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எவ்வளோ உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏழை எளிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள சேர்த்துக்கலாமே. அவங்களுக்கு தனியார் பள்ளிகள் நாங்கள் நல்ல கல்வி கொடுக்குறோம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அந்த உயர்தரமான கல்வியை அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு ஃபீஸ் வாங்காமல் கொடுத்தா அது எவ்வளோ பெரிய உதவி. இப்போ நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இல்லை ஆக்சுவலாக தனியார் பள்ளியிலேருந்து என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு கிளாஸாக எடுக்க போகிறாங்க. சிஎஸ்ஆர் ஃபண்டுலேருந்து அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கட்டடம் கட்டுறது அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம், இல்லை லேபு கட்டி கொடுக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளியும் நாங்கள் மொத்தமாக ஒரு குறைந்தபட்சம் 50 மாணவர்கள் அவங்கள எங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கின்னு ஃபீஸ் வாங்காமல் அவங்களுக்கு விலை இல்லாமல் புத்தகங்கள்லாம் கொடுத்து இதை எங்கள் ஸ்கூல்லையே அவங்களுக்கு டியூஷனும் அரேஞ்ச் பண்ணி அவங்கள படிப்பில் பெரிய அளவில் சாதிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் நிஜமாகவே சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். சரி, இப்போது இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள். அரசு பள்ளிகளோட கம்பீட் பண்ணுறது தான் தனியார் பள்ளிகள். இதில் யார் முந்தி எந்த பள்ளிகளில் கல்வித்தரம் நன்றாக இருக்கின்றது, இதுதான். ஈவன் தனியார் பள்ளிகள்லேயே இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதில் யார் டாப்பு இப்படின்னு ஒரு பெரிய போட்டி இருக்கின்றது. ஸோ இது ஸ்டிஃப் காம்படிஷன் இருக்க ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கச்ச தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளோடு போட்டி போடுகின்றன அப்படின்னும் போது போட்டியாளருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்களா அப்படின்னும் போது தான் நமக்கு அப்படியே மண்டை குழம்புதுங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, லெட்டஸ் சே இந்த குளிர்பானம் தயாரிக்கிற நிறுவனம், இது ஒரு பெரிய தனியார் நிறுவனம் ஒன்று இருக்குது, இன்னொரு சின்ன நிறுவனம் இருக்குது. இவங்க ஒரு நாளைக்கு 1,00,000 பாட்டில் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க ஒரு நாளைக்கு 1000 பாட்டில் தான் விற்கிறாங்க. இப்போ அந்த பெரிய நிறுவனம் சின்ன நிறுவனத்தை கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் 1000 பாட்டில்லேருந்து ஒரு 10,000 பாட்டிலாவது விற்கிற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறோம், புது புது டெக்னிக்லாம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 1000 குளிர்பானம் விற்கிறவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? எப்பா ஏதோ நான் சின்ன லெவலில் இருந்தாலும் உங்களுக்கு நான் தான் போட்டி. அப்படி இருக்குச்சே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் என் மூளையை போட்டு ஏதோ போராண்டி நிற்குதுங்க. தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளுக்கு நாங்கள் உதவுகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, திடீர்னு எதனால் இந்த மாதிரி அப்படின்னு எனக்கு புரியல. ஒருவேளை அரசு பள்ளிகளுக்கு எல்லாரும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால இவங்க ரைட்டு நம்மளும் ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா வரவேற்க வேண்டிய விஷயம் அது. அந்த உதவி என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் விலை வாரியாக விளக்கினாங்கன்னா நல்லா இருக்கும். பட் எல்லாத்துக்கும் மேலே இந்த கல்வித்தரம் உயர வேண்டும். கட்டடம் பழைய கட்டடமாக இருந்தாலுமே அந்த கற்பித்தல் முறை இது அப்டேட் ஆகிக்கினே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மாணவர்களது கல்வித்தரம் உயரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னும் கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது பழசா புதுசா அப்படின்றது இஷ்யூ கிடையாது. இதுதான் முக்கியம் நமக்கு. அடுத்தது அந்த மாணவர்களின் தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காலை உணவு, அதுக்கப்புறம் மதிய உணவு இதெல்லாம் கொடுக்குறாங்க, ரைட்டு. இந்த ஏழை எளிய மக்கள் பசி இல்லாமல் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இதை சில பேர் கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வளர்ந்த நாடுகளில் கூட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா, எஸ்பெஷலி இந்த சின்ன குழந்தைகள் இவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்கன்னா, ஐயோ அவங்களுக்கு டிஃபன் காலில் என்ன பண்ணி கொடுக்குறது, அப்புறம் மத்தியானம் சோத்து முட்டை கட்டி அனுப்புறதா, இந்த பிரச்சனையே கிடையாது. எல்லாம் ஸ்கூல் பார்த்துப்பாங்க, குழந்தைய நீங்கள் அனுப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்னு. ஸோ அங்கெல்லாம் என்ன பசி பட்டினியெல்லாம் வராங்க அப்படின்ட்டு சோறு போடுறாங்க, அப்படி கிடையாது. இங்கே அந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் ஒரு சிலரால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதனால் அரசாங்கம் கொடுக்கின்றது. இதை நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். கொடுக்குற சாப்பாடு நல்ல சாப்பாடாக கொடுங்க. அண்டு குழந்தைங்க வீட்லேயும் ப்ரெஷர் இருக்காது. அம்மா காலையில் ஐயோ பையனுக்கு என்ன பண்ணி கொடுக்குறது அப்படின்ற கஷ்டம்லாம் கிடையாது, அதான் ஸ்கூலில் தான் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு அவங்களும் நிம்மதியாக அமைச்சிருவாங்க. இதை நான் குறை சொல்லவில்லை. கூடவே வயிற்றுப்பசிக்கு அரசாங்கம் கேர் எடுத்துக்கிற மாதிரி அந்த அறிவு பசி
அதற்கும் முழுமையான கேர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஆசிரியர்களின் தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த ஒரு படத்தில் சொல்வார், சின்ன கல்லு பெத்த லாபமோ அப்படின்னு மண்டையில் பக்கெட்டில் அடி வாங்கிக்கின்னு. அந்த மாதிரி அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா சம்பளம் நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே கல்வித்தரம் அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி இருக்கா அப்படின்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் தனியார் பள்ளிகளில் பாருங்கள், அங்கே சம்பளம் ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளியை கம்பேர் பண்ணும்போது குறைவாகத்தான் கொடுக்கின்றார்கள். ஆனால் அங்கே கல்வித்தரம் நிறைய இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு தான் எல்லாரும் அங்கே கொண்டு போய் சேர்க்குறோம். ஏன் இந்த வித்தியாசம்? இப்போது இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் நீங்கள் சேர்க்கும் போது எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வடிகட்டி தான் சேர்க்குறாங்க. எந்த மாணவர் வந்தாலும் சேர்த்துப்போம் அப்படின்னு எந்த ஸ்கூல்லையுமே சொல்ல மாட்டாங்க. ஈவன் சின்ன கிளாஸ்லேயே நம்ம சினிமாவில் கூட எவ்வளோ பார்த்துக்கிறோம். பேரண்ட்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறது, அந்த சின்ன குழந்தைய கூப்பிட்டு அது இங்கிலீஷில் கேள்வி கேட்கறது, தமிழில் உன் பேர் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க, வாட் இஸ் யுவர் நேம் இப்படி தான் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ இல்லைனா ஒரு 5வது 6வது லெவலெல்லாம் ரிட்டன் டெஸ்ட் இப்படிலாம் வச்சு தான் வடிகட்டி தான் சேர்க்குறாங்க. அங்கே சேர்க்கும் போதே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களாக மட்டும்தான் எங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சேர்த்துட்ருக்காங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லை ஒரு ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு இவங்களை கொண்டு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருங்க பார்க்கலாம், உங்கள் பேர் கின்னஸ் புக்கில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அரசு பள்ளிகளெல்லாம் இந்த மாதிரி கட்டாயம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் மாணவர்னு வந்தால் நீங்கள் சேர்த்து தான் ஆகணும். சரி, நான் அதை தப்பு சொல்லலை. ஆனால் அவங்க எந்த பொருளாதார சூழ்நிலையிலேருந்து வந்தாலும், அவர்களுடைய வீட்டில் எந்த விதமான சுச்சுவேஷனாக இருந்தாலும், இந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு நன்றாக பாடம் கற்றுத்தர வேண்டும். அப்போது டீச்சர்ஸ் அவங்கள அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். அண்டு இந்த கற்றல் குறைபாடுடைய குழந்தைகள், ஏன்னா வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், வீட்டிலலாம் போய் பசங்களால் ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. அண்டு பல குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கன்னா அதை வீட்டில் பெரியவங்கிட்ட கேட்டு சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்லாம் சொல்ல முடியாதுங்க பல வீடுகளில். அப்போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகளை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறது அப்படின்றத கண்ணு கருத்தமாக பார்த்து செய்யணும். ஏதோ நம்ம என்ன பண்ணாலும் சம்பளம் வருது அப்படின்ட்டு போனாங்கன்னா அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ குறை எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை சரி செய்ய வேண்டும். இவங்க உதவி பண்ணுறேன் அப்படின்னு சிஎஸ்ஆர் ஃபண்டுலேருந்து டொனேட் பண்ணுறதுனாலேயே அரசு பள்ளிகள் அப்படியே தரம் உயர்ந்து விடும் அப்படின்னா கட்டணம் ஒன்றா உயரலாம், கல்வித்தரம் உயரும்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி, இப்போ மறுபடியும் டோலர்ஸ்க்கு வருவோம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ தமிழகமே இந்த வன்முறைக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஆளாளுக்கு தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தத்தெடுத்துக்கொள்வது அப்படின்ற விஷயத்தை செய்தி பத்திரிகைகளை பார்த்து பொங்கின டோலர்ஸ் இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கவே இல்லையா? இப்போ கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயக மாதர் சங்கம், உழைக்கும் மகளிர் சங்கம் அப்படின்ற ஒரு இயக்கங்கள்லாம் பல காலமாக இருக்குதுங்க. இன்றைக்கி நேற்று ஆரம்பித்தது கிடையாது. காலங்காலமாக இந்த அடிப்படை கட்டமைப்பு இருக்கின்றது. அண்டு பெண்களுக்காக அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றார்கள், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல அவங்களுடைய ரியாக்ஷன் ரொம்பவே சப்டியூடாக இருக்குதே, என்ன விஷயம்? சரி, இந்த விஷயத்தில் கூட்டணி தர்மம், அதனால் நாங்கள் பெருசாக போராட்டம் செய்யாமல் இருக்கோம் அப்படின்னா, இந்த எஸ்எஃப்ஐ ஒரு சில மாணவர் அமைப்புகள் ஆரம்பத்தில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ கூட்டணி தர்மம்னு சொன்னால் அப்போது இந்த ஸ்கூல் விஷயத்துலையும் அதே கூட்டணி தர்மத்தை ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல. அட்லீஸ்ட் ஒரு சில தினங்கள் கழித்தாது இது உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டுல அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கணும். செய்தித்தாளில் வந்தது, நாங்கள் உடனே இது மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா எதிர்கட்சிகளோட ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுற மாதிரி இருக்குது இந்த விஷயத்தில். இதுக்கு ஒரே ஒரு காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த சட்டம் ஒழுங்கு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்கட்சிகளையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே காரணத்தை சொல்லி கூட்டணியை முறித்து கொண்டால் அப்போ இது ஏதோ பாஜகவுக்கு துணை போகிற மாதிரி இருக்கும், பாஜகவோட பி டீம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால் திமுகவை பாஜகவின் பி டீம்னு சொல்லணும். அதுக்கு ஒரே வழி பார்த்தீங்களா, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை, அதை இவங்க அப்படியே புறவாசல் வழியாக திணிக்கின்றார்கள், பாஜக அரசாங்கத்துக்கு துணை போகின்றார்கள் இப்படின்னு சொல்லிட்டோம்னா கூட்டணியை விட்டு வெளில போகிறதோ இல்லைன்னா வேற கட்சிகளோட புதிய கூட்டணி உருவாக்குவதோ ரொம்ப சுலபம். அதனால தான் டோலர்கள் இதை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்ததுனால இது இல்லைங்க அவங்க சொன்னது வேற, இவங்க பேப்பரில் வந்தது வேற அப்படின்னும் போது வேற வழி இல்லாமல் விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் விரைவிலேயே இந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பம் வரும்னு காத்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது டோலர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு. ரைட், இப்போ புத்தக அறிமுகம். நான் இன்னைக்கு புத்தக கண்காட்சியில் வாங்கின இன்னொரு புத்தகம் அழகிய சிங்கர், இவருடைய சிறுகதைகள் தொகுப்பு. வழக்கமாக நாம் ஒரு சிறுகதைனா எப்படி எதிர்பார்க்குறோன்னா,
ஒரு ஆரம்பம் இருக்கணும், நடுவில் ஒரு கிரைசிஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவு. பெரும்பாலும் சுபமான முடிவாக இருந்தால் நல்லாயிருக்கும், சோகமான முடிவாக இருந்தால் என்ன இப்படி சோகமாக எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவான். என்னுடைய கதை நேரத்துக்கு இந்த மாதிரி தான் எல்லாரும் கழுவி ஊற்றுவாங்க, ஏன் இப்படி சோகமாக முடிக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் சிறுகதைகள் அப்படின்னா ஒரு முடிவு கட்டாயம் இருக்கணுமா? இது ரொம்ப அழகான ஒரு கேள்வி. இப்போ ஒரு படம் வரைகிறோம் அப்படின்னா, ஒரு அம்மா, ஒரு குழந்தை இப்படின்னா ரைட்டு, அது ஒரு முழுமை பெற்ற படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தெருவோர காட்சி அப்படின்னு ஒன்று வரைகிறார். அது ஒரு சைக்கிள் ரிக்ஷா போய் நிற்குது. இந்த ஒரு பையன் சைக்கிளில் போகிறான், ஒருத்தர் பைக்கில் போகிறாரு, 2 பேர் கடையில் நின்று காய் வாங்கினுக்கிறாங்க. இதை நம்மளால் ஒரு முழுமை பெற்ற படம் அப்படின்னு ஏற்றுக்க முடியல. ஒரு கடைத்தெரு காட்சி கரெக்டுங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முடிவை எதிர்பார்க்குறோம். அந்த சைக்கிளில் போகிறவன் எங்கே போகிறான், இந்த பைக்கில் போகிறவன் எங்கே போகிறான், இவங்க காய்கறி வாங்குறாங்களா, இவங்க என்ன காய் வாங்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு அந்த கத்திரிக்காயை சமைச்சு ரசம் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்றது வரைக்கும் இருந்தால் தான் அதை ஒரு முழுமைன்னு நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அது கிடையாது. குறிப்பாக இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு முக்கியமான சிறுகதை டெக்னிக்காக தான் நான் பார்க்குறேன். அழகிய சிங்கர் அவரது சிறுகதைகளில் பெரும்பாலான கதைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி முடிவெல்லாம் இருக்காது. ஆனால் அதுதான் சிறுகதை. நாவல் அப்படின்றது வேற, குறுநாவல்ன்றது வேற, சிறுகதை அப்படின்றது வேற. இது நான் சொல்கிற மாதிரி இந்த கடைத்தெருவை பற்றி வரைந்த ஓவியம் மாதிரி. அது நிறைய விஷயங்களை நீங்களே கற்பனை பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் கதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, இப்போ இதோட முடிச்சிருக்காரு, இவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான், இவன் என்ன பண்ணியிருப்பா, இல்லை அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம கற்பனையை குதிரை நாமளே தட்டி விட்டு அது மேலே ஏறி பயணம் செய்யலாம். சிறுகதைகள் இதில் ஒரு புதிய பரிமாணத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அழகிய சிங்கர் அவரது சிறுகதைகள் ஒரு பெரிய வரமாக இருக்கும். மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். வணக்கம்.